ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு உங்களுடைய விளக்கு அழகாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கேண்டில் ஹோல்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேண்டில் ஹோல்டரை நான் ஸ்பூனை வச்சு தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்பூன் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான அட்டையில் இந்த மாதிரி 2 ரவுண்டு போட்டு எடுத்துக்கோங்க. நான் 2 ஹோல்டர் செய்ய போகிறேன், அதனால தான் 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்பூனெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஒட்ட வெட்டாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டு வெட்டுங்க. அப்போ தான் நாம் ஒட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ஸ்பூன்ஸையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அட்டையில் இதை சுற்றி ஒட்டிக்கலாம். நான் ஒட்டுறதுக்கு ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ கன்னில் ஒட்டுறப்ப சீக்கிரம் ஒட்டிடும். ஃபெவிகாலில் ஒட்டுறப்ப இது கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்படியும் ஒரு 1 hour ஆகிடும் ட்ரை ஆகிறதுக்கு. அதனால் உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியே ஸ்பூன் எல்லாம் நம்ம சுற்றி ஒட்டிக்கலாம். கொஞ்சம் நிறைய கம்மை வச்சு ஒட்டிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் ஒட்டும். இப்போ எல்லாத்தையுமே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி ஒட்டியாச்சு. இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ரவுண்டு ஒட்டிக்கலாம். இன்னொரு ரவுண்டு ஒட்டுறப்ப 2 ஸ்பூனுக்கும் சென்டரில் வர மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட எந்த கலரில் ஸ்பூன் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த கலர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எந்த கலரில் எடுத்து செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுற்றி ஒட்டியாச்சு. இங்கே பாருங்கள், 2த்தையும் இந்த மாதிரி சுற்றி ஒட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2மே நல்லா ட்ரை ஆகி ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கலர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பெயிண்ட் கலர் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன், கோல்டு கலர். இப்போ இதை தான் ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி கோல்டு கலரில் செய்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. எல்லா பக்கமுமே நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியே இன்னொன்றுத்துலேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். பெயிண்ட்டு ஸ்ப்ரே பண்ணுறப்ப இந்த மாதிரி க்ளவுஸ் இருந்தால் கையில் போட்டுக்கோங்க. இப்போ 2த்துக்குமே நல்லா ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இது ஒரு 5 minutes அப்படியே இருக்கட்டும், நல்லா ட்ரை ஆகட்டும். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் இந்த கேண்டில் ஹோல்டரை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்கும். நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா அதுக்கு நடுவில் கூட வைக்கலாம், அழகாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நடுவில் விளக்கு வைக்கிறப்ப பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த விளக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக்கணுன்னா சுற்றி ஸ்டோன் கூட வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.